அன்பு உறவுகளே வணக்கம். நம்ம இப்போ வந்து 7வது தலைப்பில் இருக்கோம். 7வது தலைப்பு வந்து தசரதர், ஸ்ரீராமர், பரதர், லக்ஷ்மணர் இவர்களின் பாசம், நால்வருடைய பாசத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்து நம்ம தசரதர், ஸ்ரீராமருடைய பாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினேன் என்று வாழ்ந்தவர் நம்மளுடைய தசரத மன்னர். புத்திர தவத்துக்காக வந்துட்டு புத்திர காமஷ்டி யாகம் செய்து 4 மகன்களை பெற்றெடுக்கிறார் தசரத மன்னர். ஸோ யார் யார்? நம்ம ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகனர். ஸோ இவங்க 4 பேரை வந்து பெற்றெடுக்கிறார். ஸோ அப்படி இருந்துமே வந்து ராமர் மேலே அலாதி பிரியம் அவருக்கு. ஒரு அரசவை நடக்கும் பொழுது வந்துட்டு விஸ்வாமித்திர முனிவர் வந்துட்டு நான் ராமரை வந்துட்டு நார்மலாக எல்லோரும் படிக்கக்கூடிய குருகுலத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்றப்போ அவர் ரொம்ப ஒரு சோகத்தில், இல்லை நான் என் மகனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் சொல்கிறத கேட்டுட்டு தன் மகனை பிரிந்து படிக்க வைக்க அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கதை நகர்ந்து சரி மகனுக்கு வந்து ஒரு அரசாளும் வயது வந்து விட்டதுனால அரசாட்சியை கொடுப்போம், அவருக்கு வயசாகிடுச்சு, தசரத மன்னருக்கு வயசாகிடுச்சு, சரி அரசாள்றதை கொடுப்போம் அப்படின்றப்ப கைகையினுடைய சூழ்ச்சினால் வந்துட்டு பரதன் நாடாளனும் சீதையின் கணவர் வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இடி வந்து விழுந்தது போல் அதையும் வந்துட்டு தன் மகன்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி கைகையின் மூலமாக கைகையை சொல்கிறாங்க, தசரதன் இந்த மாதிரி சொன்னாருன்ட்டு ராமர்கிட்ட. அப்போயும் செந்தாமரை பூத்த முகம் போல் வந்துட்டு எந்த விதமான முகச்சுருக்கமும் இல்லாமல் அப்பா சொல்லிட்டாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கினங்க நான் வந்து 14 வருடம் வனவாசம் போகிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போனது தான் வந்து பாசத்தின் உச்சம். தசரத மன்னருக்கும் ஸ்ரீராமருக்குமான பாசத்தின் உச்சம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீராமர், பரதர் இவங்களுடைய பாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படியும் மேலே என்ன ஆகுது? ஸோ கைகை வந்துட்டு தன் மகனான பரதருக்கு வந்துட்டு நாடாள வேண்டும் அப்படின்னு தசரதன்ட்ட வந்து வரம் வாங்கிடுறாங்க. ஆனால் அவருடைய பாசம் பாருங்கள், தன் அண்ணனுக்கு வந்து வனவாசம் போயிட்டாருன்ட்டு இவரும் வந்து அம்மா மேலே கடும் கோபம் ஏற்பட்டு அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு எவ்வளவோ பேசுகிறப்ப ராமன் வந்துட்டு அறிவுரை சொல்கிறாரு, அப்பாவுடைய ஆணை இது, அப்பா வந்து இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்காங்க, ஸோ நீ இதிலேருந்து நம்ம எப்போவும் மாறக்கூடாது, அப்பா சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கணும், நீ வந்து அரச கட்டளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து கட்டளைக்கு இணங்க அவர் ஆட்சி செய்தது. இப்படி 14 வருடங்கள் வந்து என் அண்ணன் திரும்பி வந்து ஆட்சி செய்கிற வரைக்கும் அண்ணனுடைய பாத திருவடியை வந்துட்டு நான் அரசாணையில் வைத்து அரசாட்சி செய்கிறார் பரதர். இதுவும் வந்துட்டு ஒரு பாசத்தின் வெளிப்பாடு தானே. ஏன்னா இப்போ இருக்கிற காலங்களில் நம்மளுக்கு ஒரு அரசாட்சி கிடச்சிருச்சுன்னா நம்ம அண்ணன் என்ன தம்பி என்னன்ற உலகத்தில் அண்ணனுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு ஆட்சி பண்ணிட்டு போகிற காலத்தில் வந்து பரதன் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பாசம்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து வாழ்ந்திருக்காரு பரதன். ஸ்ரீ லக்ஷ்மணர் அப்புறம் ராமர் இவங்களுடைய பாசம் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ராமாயணத்திலே வந்துட்டு ஸ்ரீராமரை பிரிந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு பொழுது கூட இருந்ததில்லை. ஸோ அப்போ அவங்களுடைய பாசத்தை பற்றி நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசணும் இல்லையா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதிகாசங்களில் வந்து மகாபாரதம் வந்து நம்மளுக்கு அண்ணன் தம்பிக்கு இடையேயான முரண்பாடுகளை தான் நிறைய வந்து பேசுகிறது. ஆனால் ராமாயணம் அப்படி கிடையாது. சகோதரர்களுக்குள்ள முரண் எவ்வளவு இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே யூனிட் தான். அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரே யூனிட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணுன்றதை வந்து ராமாயணம் வந்து நம்மளுக்கு வழி நடத்துகிறது. ராமனும் லக்ஷ்மணன் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நெசவு செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஊடும் பாவுமாக எப்படி நெசவு நடக்குமோ அப்படித்தான் இருந்தாங்க. 2 பேரும் பிணைந்து, ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் சில நாளிகைகள் தான் வந்து வித்தியாசம், ஒரே நாளிகைகளில் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது. இந்த மாதிரி அந்த சூழ்ச்சியில் வந்து அண்ணன் வந்து வனவாசம் போகணுன்றப்ப ராமருக்கும் வந்து கோபம் இல்லை. ராமரும் வந்து செந்தாமரை பூத்தது போல் அவருடைய மகன் வந்து புன்னகைப்பு தான் பூக்குது. பரதனும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் லக்ஷ்மணனுக்கு வந்து கோபம் வந்தது பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கு எவ்வளோ கோபம் வருமோ அந்த அளவுக்கு கோபம் வந்து லக்ஷ்மணனுக்கு தன் தந்தை மீதும் கைகை சின்ன அம்மா மீதும் வந்துட்டு அவ்வளவு கோபம் வந்துட்டு வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது? ஸோ அண்ணன் வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அண்ணன் கிளம்பணும்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணனுக்கு தான் வந்து வனவாசம் போகணும்னு இருந்தது. ஆனால் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் எங்கேயுமே வந்துட்டு வனவாசம் போகணும்னு சொல்லி எந்த வரமுமே வந்து கைகை வாங்கலை. ஆனால் அவங்க அம்மா
லக்ஷ்மணனோட அம்மா வந்துட்டு சொல்லி அனுப்புனது என்ன, கட்டளை என்ன, நீ வந்து ராமனுடையும் சீதையோடையும் நீ போகணும், அவங்களுக்கு போய் நீ தொண்டு செய்யணும், அவங்க திரும்பி வந்தாங்கன்னா நீ வா, அப்படி இல்லைன்னா நீனும் அங்கேயே இருந்து வனத்திலே இருந்து நீ மாண்டு போகணும் அப்படின்றது தான் அம்மாவோட கட்டளை. அதற்கு இணங்க தான் அவர் எல்லா இடத்துலையுமே இருந்தார். அப்போ வந்து நானும் உன் கூட வருவேன்னு லக்ஷ்மணன் சொல்கிறப்ப வந்து அண்ணன் வந்து இல்லை நீ வேணாம், நானும் சீதை மட்டும் போயிட்டு வர்றோம் அப்படின்றப்ப வந்து என்ன சொல்கிறார் லக்ஷ்மணன், நீர் இல்லாவிட்டால் பூவும் மீனும் எப்படி இருக்க முடியும், அதுபோல தான் நானும் சீதையும் 2 பேர், நீ இல்லாமல் எங்கள் 2 பேர்த்தினால வந்துட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மணர் வந்து சொல்கிறாரு. அண்ணன் எவ்வளவு இது பண்ணியும் லக்ஷ்மணன் கேட்கும்படியான இல்லை, ஏன்னா அம்மாவும் கட்டளை இட்டுட்டாங்க இல்லையா, கண்டிப்பாக போய் தானே ஆகணும். சீதை கூட சில இடத்துல பிரிஞ்சு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த நம்ம யுத்த காண்டத்தில் வந்துட்டு சீதையை வந்து மான் கவர்ந்து போகிறப்போ கூட ராமனை விட்டு சீதையை பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சம்பவத்தில் கூட வந்துட்டு ஒரு இடத்துல கூட ராமாயணத்தில் லக்ஷ்மணனும் ராமனும் ஸ்ரீராமரும் பிரிஞ்சு இருந்ததாக வந்து நம்மளுக்கு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. நம்ம தூங்காமல் இருந்து கண் விழித்து 2 பேரையும் பார்த்துக்கிட்டாரு லக்ஷ்மணர், ஸ்ரீராமரையும் சீதையும். எப்படி சாத்தியமாகும்னு நீங்கள் எல்லாமே கேட்கலாம். அதுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஊர்மிளை அவருடைய மனைவியான ஊர்மிளைக்கு வந்துட்டு தனக்கும் சேர்த்து நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து ஊர்மிளை இங்கே தூங்கி கொண்டிருந்தால் இரவும் பகலும் பாராமல் லக்ஷ்மணர் வந்து ஸ்ரீராமரையும் சீதையும் பாதுகாத்து வந்தார். ஸோ இவ்வாறாக நம்ம வந்து ஸ்ரீராமருக்கும் தசரதருக்கும் இடையேயான பாசம், ராமருக்கும் பரதருக்கும் இடையேயான பாசம், ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கு இடையேயான பாசத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன புராண கதை மூலமாக எப்படி இந்த ராம அவதாரம் வந்து நிறைவுற்றது அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன நான் கதை மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து கம்பராமாயணத்துலேயும் கிடையாது, வால்மீகி ராமாயணத்துலேயும் கிடையாது, ஒரு புராண கதையாக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா வந்து இந்த மாதிரி நம்ம ராமர் வந்துட்டு நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ 1000 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ மேலே இருக்க தேவர்கள் எல்லாம் நினச்சாங்கன்னா, சரி இனிமேல் வந்து ராம அவதாரம் நிறைவு பெற வேண்டும், அவர் வந்து இனிமேல் வானுலகத்துக்கு வர வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை எப்படி நம்ம சாத்தியமாக்குறது அப்படின்ட்டு நம்ம யமதர்மரை அனுப்பி நம்ம பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ யமதர்மர் வந்துட்டு ஒரு முனிவர் வேடத்தில் வந்துட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு குடில் மாதிரி இருக்குது, அங்கே உள்ள ராமர் உட்காந்துருக்காரு, வெளியே வந்துட்டு லக்ஷ்மணர் இருந்து பாதுகாத்துட்டு யாரும் உள்ளே போகாதபடி பாதுகாத்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த முனிவர் யமதர்மர் வந்து முனிவர் வேஷத்தில் இருக்கார். அவர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு தேவலோக ரகசியத்தை வந்துட்டு நான் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லணும், இதுக்கு இடையில எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, அதுக்கு நீ தான் வந்து பொறுப்பேற்று யாரையுமே உள்ளே விடக்கூடாது, எங்களுக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லக்ஷ்மணர் வந்து அப்படி ஏதாவது நிகழ்ந்தது, ஏதாவது எங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உரையாடல் எதுவும் தடங்கள் ஏற்பட்டது அப்படின்னா வந்துட்டு ராமர் மேலே வந்து நான் கடும் சாபம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு இப்படின்றப்ப லக்ஷ்மணர் எப்படி தாங்க முடியும், சரி நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், எந்த விதமான தடங்களும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ளே போயிட்டு ராமர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீராமரே, நீங்கள் வந்துட்டு ராமா நீ வந்து இப்போ எப்படி வந்த அப்படின்றத வந்து முழுசாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்தது எதனால், என்னென்ன நீ பண்ணணும் அப்படின்றப்ப அவர் ராமர் வந்து அந்த ஒரு சிந்தனைக்குள்ளே போகிறார். அவர் பேச அந்த ஒரு சிந்தனைக்கு, ஏன்னா மேலே வானுலகத்துக்கு போகிற சிந்தனைக்குள்ளே போகிறப்ப வெளியில் துர்வாச முனிவர் வந்துடுவார். துர்வாச முனிவருடைய கோபம் தான் நம்மளுக்கு தெரியுமே, எவ்வளவு பெரிய கோபம் அவருக்கு வரும், எதுனாலும் வந்து கோபத்தை அடக்கவே முடியாது. இவருக்கு லக்ஷ்மணர் வந்து துர்வாச முனிவர் ஐயோ இவர் வந்துட்டாரே அப்படின்றப்ப அவர் கேட்குறாரு, நான் வந்து கடும் தவம் 4 மாதம் நான் கடும் தவம் பண்ணியிருக்கேன், நான் வந்து அவர் கையால் தீர்த்தம் வாங்கி குடிச்சு ஒரு பழத்தை உண்டு நான் என்னோடய விரதத்தை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை உள்ளே அனுப்புன்னு. இவரால் சொல்லவும் முடியல, உள்ள ஒரு முனிவர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் உடனே சாப்ப விட்டுருவார். வேறு வழியே இல்லாமல் லக்ஷ்மணர் வந்து கோபத்துக்கு ஆளாகாமல் நீ இப்போ விடலை அப்படின்னா வந்துட்டு நான் சாப்ப விட்டுருவேன்னு மிரட்டுறப்ப சரி ஓகே வேறு வழி இல்லாமல் வந்து உள்ளே விட்டுறாரு. உள்ளே விட்டதுமே அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. உள்ளே பேசிகிட்டு இருக்கார், இவர் இடைஞ்சலாக வெளியே வந்துடுறாரு. ஸோ இப்படி ஆகவுமே வந்துட்டு கடும் கோபம் அவர் முனிவருக்கு, ஆனால் எதுவும் சொல்ல முடியல இல்லையா. ஸோ வந்து அவருடைய காரியத்தை முடிச்சுட்டு துர்வாச முனிவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உன் தம்பிகிட்ட நான் வந்து ஒரு கட்டளை இட்டுட்டு அவர் அந்த கட்டளைக்கு சரின்னு சொன்னனால தான் நான் இந்த நிகழ்வுக்கே இப்படி பேசுகிறதுக்கே நான் உள்ளே வந்தேன். ஸோ இதற்கான தக்க தண்டனையை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னதுமே அண்ணனால் தாங்க முடியாது. தம்பிக்கு ஒரு தண்டனைனா வந்துட்டு எப்படி அண்ணனால் தாங்க முடியும். அப்போ அரசவையில் கூட்டி இதுக்கு என்ன நம்ம மரண தண்டனை தான்ட்டு அவர் இது இறந்து
போகணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த முனிவர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசவையை கூட்டி கேட்கும்போது அப்போ அங்கே இருக்க அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மரண தண்டனைக்கு நம்ம அதாவது ஒரு குலத்தில் ராஜகுலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா வந்து அவங்க அந்த அந்த யாருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கோ அவர் வந்து நாட்டையும் வீட்டையும் அரசவையும் விட்டு தள்ளி வச்சாச்சுன்னா இதுக்கும் அதுக்கும் நேராயிடும் அப்படின்னதுமே சரி வேறு வழியே இல்லாமல் சரி போய் தனியாயிருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. லக்ஷ்மணருக்கு வந்து இந்த நிகழ்வில் தான் அவர் பிரிஞ்சு போகிறாரு. லக்ஷ்மணர் வந்துட்டு மொத்த ராமாயணத்திலே வந்துட்டு அவர் இந்த இடத்துல தான் வந்து பிரிஞ்சு அண்ணனை பிரிஞ்சு சொல்லிட்டாங்களே, அண்ணனை பிரிஞ்சு நாட்டை பிரிஞ்சு வீட்டை பிரிஞ்சு எல்லாத்தையும் பிரிந்து ஒரு வனத்தில் போய் வாழ்கிறாரு. அவரால் தாங்க முடியல அந்த சோகத்தை. கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த சோகம் தாங்காமல் வந்து சரையு நதியில் பாய்ந்து இறந்து போகிறார். அப்போ வந்து தன் தம்பி இறந்து போன நிகழ்வை கேட்டு ராமரும் வந்து சரையு நதியில் வந்துட்டு இறங்குறாரு. இதை அறிந்த ஊர் மக்கள், அயோத்தி மக்கள் எல்லாருமே வந்துட்டு ராமரும் கீழே போயிட்டாரு, லக்ஷ்மணரும் சரையு நதியில் போயிட்டாங்க, நம்மளும் சரையு நதியில் இறங்குவோம்னு சொல்லி எல்லாருமே சரையு நதியில் இறங்கி இவ்வாறாக ராமாயணம் வந்து நிறைவு பெறுகிறது. எப்படி ராமாயணம் வந்து ராம அவதாரம் முடிந்து ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமே வந்து சீதா பிராட்டி அனுமன் அனைவரும் வந்து மேலோகத்துக்கு போய் இறைவனாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லக்ஷ்மணருடைய ராமருடைய பாசம். ஸோ இந்த தலைப்பு பேச வழங்கிய திரு சொனரமையா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ ராமஜெயம், ராமனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.